எனக்கு என்னோட நோட் மேக்கிங்கில் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டோட நோட் மேக்கிங் அப்படின்னா, நோட் மேக்கிங் பொறுத்தவரையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்று என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒரு லெசனுக்கு நோட் மேக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சப்ஜெக்ட் நோட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னொன்று என்ன பண்ணால் நோட் மேக்கிங்கில் எல்லாமே எழுதக்கூடாது. நோட் மேக்கிங், ஸ்கூல் புக் சைமல்டேனியஸாக பக்கத்தில் வச்சுக்கணும். ஸ்கூல் புக்கை 4 டைம் படிச்சுட்டு தான் நோட் மேக்கே பண்ணணும். ஸோ 4 டைம் நீங்கள் படிச்சுட்டு நோட் மேக் பண்ணிடுறீங்க. அப்போ நீங்கள் நோட் மேக் பண்ணதுக்கப்புறம் நோட் மேக்கிங்கிறது என்ன பண்ணக்கூடாதுன்னா, நோட் மேக்கிங்கில் புக்கில் இருக்கிறத அப்படியே பாயிண்ட்டாக போட்டால் அது நோட் மேக்கிங் சில பேர் நினச்சிட்றாங்க. அது பண்ணவே கூடாது. அங்கே இருக்க புக்கில் வந்துட்டு அவன் பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் நினைக்கிற பாயிண்டெல்லாம் எடுத்து பாயிண்ட்டாக ஸ்டேட் பண்ணிட்டா நோட் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது நோட் மேக்கிங் பொறுத்தவரையும். அதில் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு நோட் மேக்கிங் பொறுத்தவரையும் எடுத்த உடனே ஸ்கூல் புக்கை படிக்கும் போதே நோட் மேக்கிங் பண்ணாதீங்க. 2லேருந்து ஒரு 3லேருந்து 4 வாட்டி கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கப்புறம் நோட் மேக் பண்ணுங்கள். உங்களுக்கே அது விளங்கலை அப்படின்னா இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். குரூப் 1 தேர்வில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை கிளியர் பண்ணி டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நோட் மேக்கிங் பொறுத்தவரை நம்ம எல்லாத்துக்குமே நோட் மேக்கிங் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு இப்போ ஒரு ஹிஸ்ட்ரிக்கு வந்து நோட் மேக்கிங் நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஸ்கூல் புக்கில் அப்படியே நம்ம அவ்வளோத்தையும் கொடுத்துருப்போம். இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கிங்ஸோட நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கொடுத்துருப்பாங்க, அவரோட டைனாஸ்டி என்ன பண்ணியிருக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தாவே தலை சுற்றிடும். அதுக்கு தான் வந்து நோட் மேக்கிங் ஹெல்ப் ஆகிறது. டு மேக் யுவர் ஒர்க் ஈஸி. அது நோட் மேக் பண்ணிட்டா அதை நீங்கள் பிரித்து வச்சிடலாம். நீங்கள் பிரித்து தனியாக கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இப்போது ஒரு விஷயத்த வந்து ஃபுல்லாக கையில் கொடுத்து நீ இந்தா சாப்பிடு அப்படின்றதுக்கும், இதை பிரித்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களோட இதை வந்து வேலையை வந்து ஈஸியாக்கிறதுக்கு தான் இருந்து ஸ்கூல் புக்கை பார்த்தோன்னே அப்படியே மலைச்சி போய் இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ என்னடா இவ்வளோ இருக்கே அப்படின்ட்டு. அதை நோட் மேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஓகே இது இவ்வளோ தானே, ஒரு பேஜ் தானே அங்கே இருக்கும். அந்த ஒரு லெசன் நீங்கள் ஒரு 2 பேஜில் 3 பேஜில் முடிச்சிடுவீங்க. பட் இனிஷியலாக நோட் மேக் பண்ணும்போது 2 பேஜ் 3 பேஜில் எழுத முடியாது. இனிஷியலாக நோட் மேக் பண்ணும்போது இட் வில் டேக் சம் டைம். அது வந்துட்டு ஒரு 5 பேஜாக இருக்கலாம், 5 பேஜ் வரும். அதே திருப்பி நீங்கள் செகண்ட் நோட்ஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 பேஜுன்றது 2 பேஜாக சுருங்கிடும். இன்னும் குறைச்சி அடுத்த நோட் மேக் பண்ணும்போது 2 பேஜுன்றது 1 பேஜாக சுருங்கிடும். எனக்கு என்னோட நோட் மேக்கிங்கில் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டோட நோட் மேக்கிங் அப்படின்னா ஹிஸ்ட்ரி நோட் மேக்கிங் அண்ட் இஷ்யூஸ் நோட் மேக்கிங் தான் நான் சொல்லுவேன். சோஷியல் இஷ்யூஸோட நோட் மேக்கிங், ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அந்த மாதிரி. ஸோ ஹிஸ்ட்ரி நோட் மேக்கிங்கை பொறுத்தவரையும் இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து எடுத்துக்கலாமே. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து ஆரம்பித்து நமக்கு எண்டாக வந்துட்டு மராத்தாஸாக இல்லை முகல்ஸ் வரையும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நோட் மேக் பண்ணி வச்சுருது. ஏன் அப்படின்னா, நான் போய் ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு கண்டிப்பாக புக்கையும் நீங்கள் திருப்பி தான் வாசிச்சாங்க. நோட் மேக் பண்ணிவிட்டு அந்த நோட் மேக் பண்ணதை திருப்பி ஒரு வாட்டி டக்குன்னு பார்த்துட்டு, இப்போ ஸ்கூல் புக் வந்து எப்போ படிக்கணும்னா, எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் பொறுமையாக படிப்பேன் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக படிக்கலாம். பட் எனக்கு டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எக்ஸாம் கேட்டால் நெருங்க எல்லா சப்ஜெக்டும் ரிவிஷன் பண்ணணுன்னா அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்க்கும் எடுத்துக்கிற டைம் வந்து. ஸோ அப்படி ரிவிஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு நோட் மேக்கிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நோட் மேக் பண்ணி வச்சுட்டா அப்படி ஒரு 4 பேஜ் திருப்பினா ஒரு 2 லெசன் ஒரு 4 லெசன் முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு 4 லெசன் 4 பேஜுக்குள்ளே முடிச்சிடுற மாதிரி வச்சுருவீங்க. இல்லைனா வந்து ஒரு 10 பேஜுக்குள்ளே முடிச்சிடுற மாதிரி வச்சுருவீங்க. ஆனால் அந்த ஒரு 4 லெசன் எவ்வளோ வாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் புக் எடுத்து பார்த்தா. அதுவே வந்து ஒரு நோட் மேக் பண்ணி வச்சுட்டா டக்குன்னு திருப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸாம் காலையில் மதியம் எனக்கு காலையில் எக்ஸாம் அப்படின்னா காலையில் நான் எடுக்கிறேன், ஏர்லி மார்னிங் நான் எடுக்கிறேன், டக்குன்னு திருப்புறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். பிகினர்ஸ்க்கு நோட் மேக்கிங் பொறுத்தவரையும் எடுத்த உடனே ஸ்கூல் புக்கை படிக்கும் போதே நோட் மேக்கிங் பண்ணாதீங்க. 2லேருந்து ஒரு 3லேருந்து 4 வாட்டி கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கப்புறம் நோட் மேக் பண்ணுங்கள். உங்களுக்கே அது விளங்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் நோட் மேக் பண்ணியும் பிரயோஜனமே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது புரிஞ்சனா மட்டும்தான் அது வந்துட்டு அந்த நோட் மேக் வந்து நீங்கள் பண்ண முடியும். புரிஞ்சதுக்கப்புறம் அந்த நோட் மேக் பண்ணிடணும். எப்படி பண்ணுறது? இப்போ வந்துட்டு சுல்தான்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, சுல்தான்ஸில் வந்துட்டு எத்தனை டைனாஸ்டி இருக்குது? 5 டைனாஸ்டி இருக்குது. 5 டைனாஸ்டியை ஃபஸ்ட் எடுத்து காட்டணும். அந்த 5 டைனாஸ்டியோட பீரியட்ஸ் என்னென்ன, இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரையும், இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட், அதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் இந்த சுல்தான்ஸ் வரத்துக்கு வந்துட்டு
ரீசன் என்னென்னவா இருந்திருக்கு, இல்லை யார் இனிஷியலாக வந்து இதை பிகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துடணும். அது முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைனாஸ்டியோட பேர் என்ன அதை எழுதிடணும். அதோட டைமிங் கொடுத்துடணும், இந்த இயர்லேருந்து இந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் அந்த ஃபஸ்ட்டு டைனாஸ்டியோட ஃபஸ்ட்டு கிங் யார், அந்த கிங் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு, அவர் வந்துட்டு அவரோட டைம் பீரியடில் அவரோட க்ரூஷியலான ரோல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணிடணும். இந்த மாதிரி 5 டைனாஸ்டிக்கும் தனித்தனியாக பிரித்து அந்த 5 டைனாஸ்டிக்குள்ளே இருக்க கிங்ஸையும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதையும் கரெக்டாக ப்ராம்ப்டாக மென்ஷன் பண்ணி அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு கடைசியாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷனும் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அதுவும் இல்லாமல் அவங்க இம்பார்ட்டண்ட்டாக கட்டின ஒரு டெம்பிளாக இருக்கலாம், அந்த மாதிரி இந்தியா லெவலில் அவங்க என்னென்ன டெம்பிள் கட்டியிருக்காங்க, எந்த ஏரியாவில் இருக்குது, அதெல்லாம் ஒரு தனியாக. ஸோ டெம்பிள்ஸ்னே தனியாக போட்டு வச்சுக்கிறது. அதை விட்டு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தந்த கிங் இந்தந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ அப்படி பண்ணி வச்சுக்கிறது. இல்லைனா வந்துட்டு ஸோ இந்த அஷ்டதிகஜாஸ் அப்படின்லாம் சொல்லி படிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ அதெல்லாம் வரும்போது அதெல்லாம் குழப்பம். யார் எந்த மினிஸ்டர் வந்துட்டு எந்த மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க, அதை வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு எழுதி வச்சுட்டு அது ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிறது. அப்பயே நோட் மேக் பண்ணும் போதே அது நிமோனிக்ஸ் மாதிரி அதை போட்டு வச்சுக்கிட்டா அது மனப்பாடம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அதை மனப்பாடம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதான் நோட் மேக்கிங்கோட எசன்ஸே. அப்போ அந்த நிமோனிக்ஸையும் நோட் மேக் பண்ணும்போது எழுதியாச்சு அப்படின்னா டக்குன்னு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடும். இப்போ நான் ஸ்கூல் புக்கில் நான் ராவாக பார்த்தேன் அப்படின்னா என்னால் மனப்பாடம் பண்ண முடியாது. அதே வந்துட்டு நான் வந்துட்டு நோட் மேக் பண்ணதில் நிமோனிக்ஸோட சேர்த்து படித்தேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியும். நோட் மேக்கிங்கிறது என்ன பண்ணக்கூடாதுன்னா, நோட் மேக்கிங்கில் புக்கில் இருக்கிறத அப்படியே பாயிண்டாக போட்டால் அது நோட் மேக்கிங் சில பேர் நினச்சிட்றாங்க. அது பண்ணவே கூடாது. அங்கே இருக்க புக்கில் வந்துட்டு அவன் பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் நினைக்கிற பாயிண்டெல்லாம் எடுத்து பாயிண்ட்டாக ஸ்டேட் பண்ணிட்டா நோட் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது நோட் மேக்கிங் பொறுத்தவரையும். அதில் வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபிக் டேட்டா இருக்குது, அந்த டேட்டா வந்து எந்த மாதிரி கொஸ்டினாக ஃபார்ம் ஆகும், அப்படி தான் நோட் மேக் பண்ணணும் நீங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு அந்த கொஸ்டினை நீங்கள் பார்க்கும்போது ஒரு எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்கள் நோட் மேக் பண்ணது அப்படியே ஞாபகம் வரும், ஆமாம் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே பாயிண்ட்டாக வைக்காமல் அதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஓகே இப்போ வந்துட்டு இந்தியன் நேஷனல் மூமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இப்போ வந்துட்டு ஒரு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒரு சால் சத்தியகிரகாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு ஒரு க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு என்னென்னலாம் பண்ணாங்க, என்ன லீடர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்ற இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறது. இன்னொன்று என்ன பண்ணால் நோட் மேக்கிங்கில் எல்லாமே எழுதக்கூடாது. நோட் மேக்கிங், ஸ்கூல் புக் சைமல்டேனியஸாக பக்கத்தில் வச்சுக்கணும். ஸ்கூல் புக்கை படிக்கிறீங்க நீங்கள், அதாவது ஸ்கூல் புக்கை நீங்கள் ஒரு டைம் படிக்கிறீங்க, அதாவது 4 டைம் படிச்சுட்டு தான் நோட் மேக்கே பண்ணணும். ஸோ 4 டைம் நீங்கள் படிச்சுட்டு நோட் மேக் பண்ணிடுறீங்க. அப்போ நீங்கள் நோட் மேக் பண்ணதுக்கப்புறம் அந்த நோட் மேக் பண்ணதை நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். அந்த நோட் மேக்கிங்கில் என்ன இருக்கணும், அந்த கீவேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அந்த கீவேர்ட்ஸை மட்டும் கொடுத்துருங்க. நீங்கள் அந்த கீவேர்ட்ஸை மட்டும் கொடுத்துட்டு அதை மட்டும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட சைமல்டேனியஸாக உங்கள் ஸ்கூல் புக் இருக்கும்போது ஸ்கூல் புக் பார்ப்பீங்க, கீவேர்ட்ஸ் பார்ப்பீங்க. அப்போ ஸ்கூல் புக்ஸை ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ரிவிஷன் பண்ண அப்படின்னா, ஒரு டெஸ்ட் எழுது அப்படின்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் மூமெண்ட்டு ஸ்கூல் புக்கில் படிக்கிறீங்க, 4 நாள் நீங்கள் ஸ்கூல் புக்லேயே நல்லா படிச்சிருவீங்க. அப்போ எப்போ நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னா, அந்த கடைசி 2 நாள் டெஸ்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடி நாள், அப்போ டெஸ்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடி நாளோ இல்லை காலையிலையோ அந்த நோட் மேக் பண்ணதை எடுத்து நீங்கள் ஆல்ரெடி புக்கிலலாம் நல்லா தரவாக படிச்சிட்டிங்க, நோட் மேக் பண்ணதை எடுத்து டக்குன்னு திருப்பிட்டு போகிறதுக்கு தான் நோட் மேக்கிங். நோட் மேக்கிங்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பாயிண்ட்டாக போடுறது நோட் மேக்கிங் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அதை பண்ணாமல் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணி வச்சு மென்ஷன் பண்ணி வச்சு ரீகால் பண்ணுறதுக்கு தான் நோட் மேக்கிங்காக இருக்கணும். நோட் மேக்கிங் பொறுத்தவரையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்று என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒரு லெசனுக்கு நோட் மேக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சப்ஜெக்ட் நோட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு மேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு 2 பேஜ் விட்டுருங்க. நீங்கள் பண்ண நோட் மேக்கிங்கில் நீங்கள் ஃபர்தராக கூட ஒரு கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஆட் பண்ணலான்னு தோணும், இல்லை வேறு ஏதாவது புக்கில் நீங்கள் படித்ததை ஆட் பண்ணலான்னு தோணும். அந்த ஒரு 2 பேஜ் பின்னாடி விட்டுருங்க. அந்த 2 பேஜ் நீங்கள் பின்னாடி விட்டிங்கன்னா நீங்கள் புதுசாக எதாவது படிக்கிறீங்க, அதே சிலபஸில் அதே டாப்பிக்கில் நீங்கள் எதாவது புதுசாக படிக்கிறீங்கன்னா அந்த 2 பேஜ் வந்துட்டு அந்த 2 பேஜில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதை நீங்கள் ஃபைனலாக போகும்போது அந்த நோட்டை வந்துட்டு பார்த்துட்டு போனாவே போதும்.